ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இப்போ நீங்கள் பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. ஆமாங்க. ஐயா கற்றுக்கணும், நான் ஆஃபீஸில் போட வேண்டாம், பட் என்னன்னா எனக்குள்ள குடும்பத்தாக இருக்குது, நல்லது எது, எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிக் கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பா. இப்போ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கத்துக்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கு. எந்த ஒரு நபருக்கு வந்து புதன்கிற கிரகம் அருமையாக இருக்கிறதோ, ஓரளவுக்கு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்குதோ, அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஜோதிடம்னா என்ன, அது உண்மையிலே வேலை செய்தா, அது எப்படி ப்ரிடிக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கேள்வி அறிவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படினால என்னன்னா, நம்மளோட இதே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த விதத்தையும் நம்ம அதிகமாக மிகைப்படுத்தாமல் பொத்தாம் பொதுவாக பார்க்காம டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு. ஒரு 7ஆம் பாவத்தில் 3 கிரகம் சேர்ந்திருக்குன்னா அந்த 3 எவ்வளோ டிகிரியில் சேர்ந்திருக்கு, ஒரு டிகிரிக்குள்ள ஒரு கிரகத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி துல்லியமாக எதையும் வந்து நாம அசியூம் பண்ணாமல் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து எந்த மாதிரி கிரகங்கள் எப்படி இருக்கும் பொழுது நம்ம பிறந்தா எது மாதிரி வாழ்க்கை அமையும், நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான துறை என்ன, வேலையா வியாபாரமா, உள்நாடா வெளிநாடா, அரசு உத்தியோகமா பிரைவேட் செக்டாரா, அது மாதிரி எல்லாமே நம்ம எந்த கருமால பிறந்திருக்கோங்கிறது நாமளே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கே எப்படி இருக்குங்கிறது நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை வந்து நம்ம எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்பு. எப்போ ஆரம்பிக்கிறீங்க? கண்டிப்பா ஜூன் 21 வரக்கூடிய சண்டே, அடுத்த 10 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை 10 ஞாயிற்றுக்கிழமைகள் 2.5 மாசத்துல முடிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் வேலை தொழில் இருக்கும். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் ஒத்து வரும். அதனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த வரக்கூடிய 2.5 மாசத்துல 10 கிளாஸ் அடங்கிய ஒரு கிளாஸுங்க. அதை ஒரு கோர்ஸு. அதில் வந்து 8 கிளாஸ் வந்து நாமளே தியரிட்டிக்கலாக சொல்லுவோம். கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த அளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடர் ஆயிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அடங்கிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்புங்க ஐயா. இது வந்து ஆன்லைன் வகுப்புங்களா ஐயா? ஆமாம், ஆன்லைன். எதுவுமே நீங்கள் வரணும் அப்படிலாம் இல்லை. நீட்டாக கூகுள் மீட், ஜூமுங்கிற ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம அந்த டைமில் சொல்லிடுவோம். நீங்கள் அந்த கிளாஸில் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம், நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா 1 மணி நேரம் கிளாஸ் ஆனதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். கடைசி ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கலைஞர் இருக்கும். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இன்னைக்கு கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இப்படியே ஒரு 8 கிளாஸ், அதாவது 8 வாரங்கள், 8 ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற, நீங்கள் உண்மையிலேயே ஓரளவுக்கு ஒரு தேர்வு வெப்பம் கடைசியாக ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக பேசிக் ஆஃப் அஸ்ட்ராலஜி நுணுக்கத்தை புரிஞ்சு கொண்டீர்கள், அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஊர்ஜிதமாகும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி, அதாவது பிறப்பின் ரகசியம். இப்போ ஏன் இந்த ராசியில் பிறக்கணும், இந்த ராசி சொல்ல வர தன்மைகள் என்ன, இவங்க வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐயா. அது மிதுன ராசியோட கேரக்டரைசேஷன் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அப்ப மிதுனம் வந்து காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசியா வருது. மிதுனம் எந்த ஒரு கிரகத்தோட ஆதிபத்தியம், எந்த கிரகத்தோட பிரதிபலிக்குது அப்படின்னா, எந்த இடத்தோட ராசினா புதனோட ராசி. புதன் தான் வந்து மூளை, அறிவு, பேச்சு, 3ஆம் இடமாவும் வர்றதுனால தகவல் தொடர்பு, ஒரு இடம் போறது, என்னங்க துள்ளல், எல்லா கம்யூனிகேஷன், ஐடி கம்யூனிகேஷன் இல்லாமல் ஏதோ பண்ண முடியுமா? அப்போ நம்ம 2 பேருமே கம்யூனிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து we are trying to communicate to our audience. ஸோ முழுக்க மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக, ஒரு ராசியாக வருகிறது. இதில் என்னென்ன நட்சத்திரம் வருதுங்க ஐயான்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை, மிருகசீரிடம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் வருகிறது. மிதுன ராசிக்காரர்களை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான திங்கிங் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து காற்று ராசி. அந்த தத்துவம் இருக்கு இல்லைங்களா, நீர், நெருப்பு, காற்று, பூமி அப்படிங்கிற அந்த அந்த தத்துவத்தில் இது காற்றை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக வரனால அதிகமான இமேஜினேஷன், அதிகமான எண்ண ஆற்றல்கள்,
இப்போ ஒரு விஷயத்த டக்குன்னு நீங்கள் ஒன்று கொடுத்து 5 நிமிஷத்தில் நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணுறதுக்கு மிகவும் உகந்த ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். ஸோ பேச்சு திறமை, கவிதை எழுதக்கூடிய அமைப்பு, ஒரு விஷயத்தை வந்து ஒரு கிரியேட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு சினிமா டைரக்டராக இருக்கட்டும், நாடக பேச்சாளராக இருக்கட்டும், நாடக அமைப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், ஒரு புத்தகம் எழுதுகிறவராக இருக்கட்டும், காவியங்கள் எழுதுகிறவராக இருக்கட்டும். இப்போ இப்படி பேச தான் திருவள்ளுவருக்குலாம் புதன் எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். எத்தனை அவர் வாட் அப்படியே பேச்சு, அவரோட பாடல்கள், அவரோட இதெல்லாம் எழுத்து வடிவத்தில் பொங்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு எல்லாமே முழு காரணமான புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி காற்று ராசியாக இருந்து 3வது ராசியாக இருந்து தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இப்போ வரக்கூடிய சோசியல் மீடியா எல்லாமே மிதுனத்திலோட மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா நவகிரகத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி புதன் மட்டும் இல்லைன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா புதன் இல்லைன்னா உங்களுக்கு சிவிலைசேஷன் வந்திருக்காது. நம்ம வந்து இன்னும் குரங்காவே இருந்திருப்போம். அறிவுங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. நம்ம குரங்கா இருந்திருப்போம், வலிமையான குரங்கா இருந்திருப்போம். செவ்வாய் மட்டும் இருந்தா என்ன வலிமை, இன்னும் அடுத்தது அடுத்தவங்க சாப்பிட்றத புடுங்கி சாப்பிட்றது, அடுத்தவனையே சாப்பிட்றது எவ்வாழ்வே நடக்காது. செவ்வாய். சுக்கிரன் இருந்தா என்ன, இனம் மட்டும் விருத்தியாயிருக்கும், இனவிருத்தியாயிருக்கும். புரியுது, அது ஆகிட்டு தான் இருக்குது. சூரியன் இருந்தா என்ன, அரசர் இருப்பார், அதில் இஸ் த கிங் ஆஃப் தி ஜங்கிள் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், அது கீழே இருக்கிறவங்க அடிமையாக இருப்பாங்க, அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். அம்மா சந்திரன் இருந்தால் அம்மா இருக்க போகிறாங்க, அப்பா இருக்க போகிறாங்க, எல்லாமே இருக்குது. சனி இருந்தால் என்ன, வேலையாட்கள் இருக்க தான் போகிறாங்க, அடிமைத்தனம் இருக்க தான் போகுது. குருன்னு என்ன, அவருக்கு சொல்லி கொடுக்குறவர், அவர் வந்து பெரிய அந்த ஊருக்கு பெரியவர் அப்படிங்கிறவர் இருக்க தான் போகுது. ஆனால் புதன்கிற கிரகம் இருந்தாதான், இப்போ பாருங்க நம்மளுடைய நாட்டிலே ஒரு அரசியல் புரட்சி நடக்குது, அந்த புரட்சி நடக்குது, இந்த புரட்சி நடக்குதுன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம உலகம் நகருது இல்லையா? இப்போ முதல் ஸ்டோன் ஏஜாக இருந்தது, கல்லை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கல்லுக்கு அப்புறம் ஓலைச்சுவடிக்கு வந்தோம், கல்லில் எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் ஓலைச்சுவடி எழுதணும், அதுக்கப்புறம் பேனா வந்தது, பென்சில் வந்தது, பேப்பர் வந்தது, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்தது, எப்படி கரெக்டான லாங்குவேஜ் வந்து கிராமட்டிக்கலாக வந்தது. இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் வருது, பிரெயில்ஸ் வருது, ஒருத்தவங்களுக்கு ஒன்று வருது. அடுத்து வரக்கூடிய தகவல் தொடர்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம். முதல்ல சிடி பிளேயரில் போயிட்டு இருந்து, இப்போ சிடி பிளேயர் எல்லாம் பென்ட்ரைவ் வந்து, பென்ட்ரைவ்லேருந்து வீடியோ ஆச்சு, இப்போ வீடியோவிலேருந்து ஷார்ட்ஸ் ஆகுது, இப்போ ரீல்ஸ் ஆகுது, சோஷியல் மீடியா. இது எல்லாமே என்ன, புதன் தான். ஸோ புதன்கிற ஒரு கிரகத்தினால தான் இத்தனை விஷயங்கள் வந்து நாம் கடந்த 200 வருஷமாக இவ்வளோ நம்மளுடைய உலகம் வந்து இவ்வளோ வேகமாக வந்திருக்குது. காரணமே பார்த்தீங்கன்னா புதன் தான். இப்போ லைட் நம்ம எரியுது, லைட்டை உருவாக்குனவர், அதை கண்டுபிடிச்சவர், இந்த பல்பை முதல்ல கண்டுபிடிச்சவர், தயாரித்தவர் எல்லாமே புதனின் ஆதிக்கத்தில் இருந்தவர் தான். புரியுதுங்களா? அதனால் மிதுனம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு ராசி, அருமையான ஒரு தன்மை, அருமையான வளர்ச்சிகள் உள்ள ஒரு ராசி. சிறப்புங்க. இப்போ புதனை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், அந்த எழுத்து, கலை சார்ந்த விஷயங்கள், எழுத்தாளர், பேச்சாளர், இதெல்லாமே உள்ள வந்துடுது இல்லைங்களா? ஆமாம், அதை நான் சொன்ன மாதிரி எல்லாமே உள்ள வந்துடும். அவங்க வந்து என்னன்னா ஒரே ஒரு இதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டுப்பு தன்மை உள்ளது. குழப்பிக்கிறதும் முடிவு பண்ணுறதும் கண்டுபிடிக்கிறதும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும் அவங்க தான், அப்பப்போ குழப்பிக்கிறதும் அவங்க தான். அதனால இந்த லோகோ அப்படி இருக்குங்க. ஆமாம், எதுக்கு வந்து ஆண் பெண் ரெண்டோட இதையும் காமிச்ச ஒரு சிம்பிளாக நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகள் வந்து மிதுன ராசிக்கு அந்த இதாக கொடுத்துருக்காங்கன்னா இரட்டிப்பு தன்மை. அதாவது காற்று ராசின்னு சொல்லிட்டேன், பட் இன்னொரு தத்துவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து சரமும் இல்லை, ஸ்திரமும் இல்லை, உபயம், உபய ராசியாக வருகிறார். ஸோ உபயங்கிறது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு ஸ்டாப்பு. சரம்னா ஒன்லி மூமெண்ட், ஸ்திரம்னா ஸ்டேபிள், நிலைத்த தன்மை. ஆனால் இது நிலைத்த தன்மையும் இல்லை, மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டைனமிக்கும் கிடையாது. ரெண்டுக்கு நடுவால் போய் மாட்டிக்கிட்டு சொல்யூஷனும் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க குழப்பத்தையும் அவங்களே கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சிறப்பு. மிதுன ராசிக்கு திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அதுவும் உபய ராசியாக வரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது வந்து குருவோட வீடாக வருது. குரு இது பார்த்தீங்கன்னா குருவோட வீடு வர்றது நல்லது தான். இவங்களுடைய பேச்சு திறமைக்கு, இவங்களோட திங்கிங்க்கும் அந்த அவங்களோட வாழ்க்கை துணை வந்து அடாப்ட் ஆகிறது கஷ்டம். எந்த நேரத்தில் என்ன யோசிப்பான், எந்த நேரத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை துணை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு டைனமிக். ஒரு நேரத்தில் இப்படி பேசுகிறான், ஒரு நேரத்தில் நகைச்சுவையாக பேசுகிற மாதிரி பேசுனா, ஒரு டைம் கோவம் வருது அவனுக்கு. ஸோ எந்த தன்மையில் பேசுகிறாங்கிற மாதிரி புரியாத ஒரு தன்மையாக இருக்கிறனால இதோட உபயராசியோட அதிபதியாகிய தனுசு ராசி அதிபதி குரு வந்து இதோட கொஞ்சம் தன்மையான ஒரு கிரகமாகவும், அவரே பாதகாதிபதி தத்துவத்தில் பாதகாதிபதியாகவும் வரனால சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கை துணையே பாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதகம்னா என்ன? நம்ம ஜெயிக்க மேல வரோம், நம்மளை கீழே அமுத்துறதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் கணிசமான அமைப்புக்கு வந்து அந்த உபயராசி ஆகிய மிதுனத்துக்கு உபயராசி அதிபதி, அது உபயராசிகளுக்கே இந்த பிரச்சனை வருது. ஆனா அந்த குருங்கிற கிரகம் வந்து புதனோட விஷயத்துக்கு வந்து நட்பு கிரகமாக வரல. 2 பேரும் சுப கிரகமாக வந்தாலும் நட்பு வராது, பகை தான் வரும். அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து அந்த கடவுளோட அமைப்பாகிய நம்மளுடைய வாழ்க்கை துணைவை பகையாக தான் வருது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகளை அதிக மூளைகள் யூஸ் பண்ணி, அதிக யுக்திகள் யூஸ் பண்ணி, கொஞ்சம் ஹியூமரு, அண்டர்ஸ்டாண்டிங்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதான் மிதுன ராசிக்காரர்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை நான் நினைச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக இவங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாது. அதே மாதிரி ஒரு 50% சொல்றாங்க என்னன்னா 2 திருமணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா, ஏன்னா ரெட்டிப்பு தன்மைகள் உள்ள ஒரு ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அமைப்புகளுக்கு கொடுக்கதான் செய்கிறது. முதல்ல ஒரு ஐடியால கல்யாணம் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஐடியா மாறுறது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று கல்யாணம் பண்ணுறது. இப்போ நிறைய அந்த சினிமாவில் இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடந்த ஆண்டுலேயே பாருங்க எவ்வளோ டிவோர்ஸஸ் கேஸ். ஆமாம், அப்படிங்களா? ஓகே, கண்டிப்பாக அதெல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா முதல் வந்து ஒரு சாதாரண ஒரு நபராக இருக்கும் பொழுது அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அல்லது நான் அந்த டைம் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 35-40 வயசுக்கு அப்புறம் மிதுனராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அதிபுத்தியாலித்தனம் தான் முதல்ல சொல்லிட்டோம். அதிபுத்தியாலித்தனத்தினால ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், புக் இண்டஸ்ட்ரி, லிட்ரேச்சரு, ஐடி, சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு இப்போ வரக்கூடிய துறையில் ஏதோ ஒரு துறையில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று நல்ல ஃபேமஸ் ஆகி செலிபிரிட்டி ஆகிட்டாங்கன்னா அவங்க மைண்டு மாறிடும், அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க திங்கிங் லெவலுக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது, அவங்களோட வாழ்க்கை துணையினால ஈடு கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரியும் ஓரளவுக்கு சேலஞ்சிங்காக ரெக்கனிங் இருந்தால் தானே ஒத்து போவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு தத்தியாக இருக்காங்க, நம்ம அவங்களோட நம்ம உறவிட முடியாது இல்லையா? நமக்கு ஈக்குவலாக பேசுகிறவங்களோட தானே வாழ்க்கை துணையாக இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போடு ஒரு விவகாரத்தை, அதுக்கப்புறம் இன்னொன்று அது அவங்களுக்கு ஈக்குவலாக பேசுகிறவங்களோட போவாங்க. சரி, அதுலையாச்சும் நீ திருப்தி அடையிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதையும் தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க மைண்டு தான் ஏறிட்டே இருக்குமே, இவங்க மைண்டு தான் மாறிட்டே இருக்குமே, இவங்க மைண்டு தான் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்களே விஷயத்த மிதுனராசிக்காரங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கிட்ட திருப்தி அடைகிறது ரொம்ப கஷ்டம். பொருளாதாரம் எப்படிங்க? பொருளாதார விஷயங்கள் நல்லா இருக்குங்க. 10ஆம் வீடே வந்து குருவோட வீடாக இருக்குது, பாகிஸ்தானம் சனியாக இருக்குது. ஸோ சனிங்கிற கிரகம் மிதுனராசிக்காரருக்கு ரொம்ப முக்கியம். அதே வீட்டு 2ஆம் வீட்டு அதிபதியே, அந்த 2ஆம் வீட்டையே வந்து சந்திரன் பார்க்கறனால எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சந்திரன் 28 நாளில் மாறிட்டே தான் இருக்கார். ஒரு நாள் ஒரு பிறையில் மாறிட்டே இருக்கார் இல்லைங்களா? பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்குள்ளேருந்து மாறிட்டே இருக்கிறார் இல்லையா? தேய்பிரியாக இருந்தாலும் சரி, வளர்பிரியாக இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வருமானமும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். ஃபிக்ஸ்டு இன்கம்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டாங்க, வேரியபிள் இன்கம்குள்ளே போகணுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். அதை வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க அப்பப்போ அந்த இவங்களோட மனைவியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுலாம் கஷ்டம். ஆனால் இவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா அதை தான் அவங்க குரோத்தாக பார்க்குறாங்க. ஒரு நிலைத்த தன்மை காட்டிலும் மாறும் தன்மையவே விரும்பக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. மிதுன ராசியோட நெகட்டிவாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதான் அவங்க மைண்டு மாறிட்டு இருக்கக்கூடிய தன்மை. என்னதான் நீங்கள் வந்து பிரில்லியண்ட்டாக இருந்தாலும், கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும், சமயோஜிய புக்தி உள்ள ஒரு ஜாதகராக இருந்தாலும் ஒரு நிலைத்த தன்மை தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் இல்லைங்களா? நம்ம மைண்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருந்தோம்னா எதுலேயுமே நிலைத்து இருக்க முடியாது. ஸ்டேயிங் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் முதல் 4-5 வருஷம் தான் போர் தான் அடிக்கும், ஒன்றுமே விளங்காது. ஆனால் அதையும் தாண்டுறவனுக்கு தான் அடுத்ததுக்கு போக முடியுது இல்லைங்களா? ஆனால் அதுலேயே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவங்களுக்கு எப்பவுமே அந்த சேலஞ்சிங்காக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறப்போ உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் அவங்க ஈவன் ஒரு திரைப்படமே பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு டைமில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு டைமில் சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுது? கரியர் லைஃப்பில் ஒரு மாதிரி ரூப்பாக போய் மேலே வந்து ஜெயிச்சான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க கிரக நிலைகள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு பேர்ன் அவுட் ஆஃப் தாட்ஸ், இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்பஸ், இதெல்லாம் தான் வந்து அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சரி நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடணும். டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் கடைசி அதுக்கப்புறம் சீக்கிரமாக நம்மளோட லைனுக்கு வந்துடணும். நம்மளோட மெயின் லைன் என்ன அதுக்கு வந்துடணும். இல்லை டிஸ்ட்ராக்டடாகவே இருந்தீங்கன்னா நம்மளோட மெயின் லைன் வந்து வளராது.
ஸோ இவங்க ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் அப்படிங்கிறது தான் ஒரு குறையா இருக்கு. இவங்க வேலை தொழில எதை சார்ந்து இருக்குங்க? ஏதோ அறிவு சார்ந்த விஷயமா தான் இருக்கும். சொல்லி கொடுக்கும் வேலையா இருக்கலாம், ஐடி சாஃப்ட்வேரா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம். இப்போ நம்ம பேசின ஜோதிடமாக கூட இருக்கலாம். நானும் மிதுன ராசிக்காரர் தான், புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள், அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்கள், கணிதம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், புதுசாக ஏதோ கற்றுக்கிற சார்ந்த விஷயங்கள், சோஷியல் மீடியா, எழுதுறது, ஸ்க்ரீன் பிளே, கதாசிரியர், சினிமா, புக்ஸு, என்னென்ன விஷயத்துக்கு வந்து பேனா பிடிச்சி எழுதணும், என்னென்ன விஷயத்துக்கு மூளை யூஸ் பண்ணணும். ஏன் விளையாட்டு வீராங்கிற செஸ் பிளேயருக்கு புதன் இருந்தால் தான் விளையாடவே முடியும். இப்போ சில பேர் மூலக்காரன் விளையாட்டுலேயே அவன் நம்ம இன்டெலிஜென்ட் பிளேயர் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இப்போ தோனிலாம் பார்த்தீங்கன்னா அவரோட சிக்ஸ் அடிக்கிறது ஃபேமஸ் ஆகுறதோட எந்த நேரத்தில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் மூலக்காரன்னு ஒரு பேர் எடுத்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா புதன் பேர் ஆட்சி பலம் பெற்ற ஆதிக்கம் உள்ள ஒரு நபர் தான். ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இந்த புதன் சார்ந்த விஷயத்துல, அறிவு சார்ந்த விஷயத்துல வெற்றி பெறுவார்கள். சிறப்பு, சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.